கேரளா ஸ்டைலில் முட்டை பாலாடு இல்லாட்டி எலாஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரெசிபி நாங்கள் எல்லோரும் லவ் லெட்டர்னு கூட சொல்லுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 5 ரோல் வர்றதுக்கான அளவு தான் இது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். இனிப்புக்காக 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஜீனி கூட சேர்த்துக்கிடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா 1 நிமிஷம் பிளெண்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிருச்சு. திரும்ப ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே 4-5 முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்ல பொலு பொலுன்னு வர வரைக்கும் ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லாவே தேங்காய் ஃப்ரை ஆகிடும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து ஒரு 4 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோட நல்லா தேங்காவை மிக்ஸ் பண்ணி லைட்டாக சர்க்கரை மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மெல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு தோசை தவா வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கிறலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு லைட்டாக மேலாப்பில் நீங்கள் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொன்றையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை தோசை ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அங்கங்கே வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நான் எடுத்திருக்க மாவு எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவே டக்குன்னு ஈஸியாக வெந்து வந்துடும். 2 பக்கமும் லைட்டாக திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா பேட்டரையுமே இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் கோகோனட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். V2 எக்கு ஊற்றி வச்சுருக்க ஆம்லேட்டும் சரி, உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. லைட்டாக ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ரோல் பண்ணி விட்டுட்டா போதும். அவ்வளோதாங்க. ஒரு ரோல் பண்ணிவிட்டு 2 சைடும் மடக்கி விட்டுட்டு திரும்ப ரோல் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரோல் ரெடி ஆயிரும். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பரான கேரளா ஸ்டைல் எலாஞ்சி ரெசிபி ரெடி. ரொம்பவும் சாஃப்டாக உள்ள ஒரு ஸ்வீட்டாக ஸ்டொமக்குக்கும் நல்லா ஃபில்லிங் ஆகிற மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் பேபிகிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. மோடி மாதிரி இருக்கு, இனிப்பா இருக்கு.